அம்மா மருமகளே, ரொம்ப நாளா என்னோட பெரிய பையன் கூப்பிட்டுட்டு இருக்காம்மா வீட்டுக்கு. நான் போயிட்டு ஒரு 10 நாள் நின்ட்டு வந்துடுறேம்மா. சரி மாமா, அதே மாமா இவ்வளவு சோகமா சொல்றீங்க? இல்லம்மா, நான் போனாலே பெரிய மருமகளுக்கு பிடிக்காதுமா. சாப்பாடு கூட சரியா போட மாட்டாமா. அதாம்மா சங்கடமா இருக்கு. சரி விடுங்க மாமா, உங்க பையனுக்காக போய் இருந்துட்டு வாங்க மாமா. சரிம்மா. அம்மா, நீ இந்த நீலகிரி குருமா செய்வ இல்லம்மா, செஞ்சரியாம்மா, சாப்பிட்டு போயிடுறேன். கண்டிப்பா செஞ்சு தரேன் மாமா. எப்பவும் ஒரே மாதிரி குருமா சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா ஒரு வாட்டி இந்த நீலகிரி வெஜ் குருமாவை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். செய்யறதுக்கும் ஈஸி தான். இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு 1/2 கப் கிட்ட தயிர் சேர்த்துக்கோங்க. இதோட நான் உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ், ஊற வச்சிருந்த பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை நீங்க சேர்த்து கலந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க தனியா. இப்ப குக்கர்ல ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயம் லைட்டா வதங்கினதும் 2 தக்காளியை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம தயிர்ல மேரினேட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு ஒன்னா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் கிட்ட வீட்டு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கிட்ட தனியா தூள், 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாஸோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கர் போட்டு மூடி விசில் போட்டு ஒரு 2ல இருந்து 3 விசில் கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜார்ல ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 1/4 கப் கிட்ட தேங்காய், 1 ஸ்பூன் கிட்ட கசகசா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு காயெல்லாம் இப்போ நல்லா வெந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினா, கொத்தமல்லி, தேங்காய் பேஸ்ட் சேர்த்து கலந்துட்டு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான நீலகிரி வெஜ் குருமா ரெடி. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.